ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக நமக்கு செப்பனியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை அவர் தந்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். Zephaniah chapter 3 verse 20 is what God had given unto us as a word, a promise unto us. Let us all take that as a promissory verse for this year. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். That time will I bring you again, even in the time that I gather you, for I will make you a name and a praise among all people of the earth, when I turn back your captivity before your eyes, saith the Lord. தேவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியுமாக புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is saying here, I will make your name a praise among all the people of the earth. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்தை காட்டிலும் நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். We are very special indeed of all the people of the earth. ஆகையினாலே தேவ ஜனங்களை தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இந்த ஆண்டில் அவர் வைப்பார். And that is the reason why the Lord shall make a name and a praise for them in the world this year. நாம் இந்த ஆண்டில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். And this year we shall receive a blessing. இந்த ஆசீர்வாதம் நம்முடைய சிறையிருப்பு திரும்பும்போது தான் நமக்கு கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். And we are able to see that this blessing will come to us as our captivity is turned. கடந்த தூதிலே சிறையிருப்புகள் திருப்படுவதை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். In the past message we've heard as to how our captivity will be changed. நம்முடைய சிறையிருப்புகள் திரும்பும்போது நமக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்தரக்கூடியவராக இருப்பார். And whenever our captivity is changed, then the Lord will grant these blessings to us. வருடந்தோறும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தந்தருளுகிறார். Year after year the Lord give unto us both blessings and goodness. ஆனால் தேவன் ஒரு புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். But then the Lord unto us had given a new year. இந்த ஆண்டிலே நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் சில தீர்மானங்களை நாம் எடுத்து அதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். If at all in this year we need to be blessed by the Lord, we will have to make certain decisions and live our lives according to that. Only then we could be blessed. ஒரு பத்திரிகையின் நிருபர் ஒருவர் ஒருமுறை ஒரு பெரிய தலைவரை கண்டு இந்த புதிய வருடத்தின் செய்திக்காக அவரிடத்தில் கேட்கும்படியாக போயிருந்தாராம். Once a reporter been to a very popular leader to find out as to how the year is going to be, and he was waiting for him. ஜனங்களுக்கு புதிய வருட செய்தியை கொடுங்கள் என்று கேட்டாராம். And then he requested, give unto the people the message for the new year. அப்பொழுது அவர் கொஞ்சம் இருங்கள் என்று உள்ளே போய்விட்டு ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தார். And then the leader said, pause for a while. He walked inside, then brought a piece of paper gun. இதிலே புதிய வருட செய்தி இருக்கிறது, ஆகையினாலே நீங்கள் இதை பிரசரியுங்கள் என்று சொன்னார். And then he gave that to him, saying that the message for the new year is contained here, this you may print. அவர் போகும்போது அந்த செய்தியை பார்த்தார். As he was returning, he looked at the message in the paper. அது போன வருஷத்தில் அவர் கொடுத்த அதே செய்திதான். And that was the message that he had given last year. இந்த வருடத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தோடு போகட்டும், வருகின்ற வருடங்கள் ஜனத்துக்கு மிகுந்த சம்பூர்ணமான நன்மையும் ஆசீர்வாதமும் சுகமும் உடைய ஆண்டாக இருக்கட்டும் என்று அவர் கொடுத்திருந்தார். And the message was that the problems and the pain of this year may be gone away for this year. May the coming year be a year of blessing, goodness and rest. அவர் யோசித்தார், இந்த புதிய வருடத்திலே ஒரு புதிய செய்தியை கொடுக்க வேண்டாமா, போன வருஷம் அதே காப்பி தான் வச்சிருக்கிறார், அதையே கொடுத்துட்டாரேன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டர் நினைத்தார். And then the reporter thought for a while, should he not give for a new year a new message? He has given the copy of the old year message. வருடம் நாம் தான் வருடங்களை நியமித்து வைத்திருக்கிறோம். We only have appointed the years. இந்த வருடம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதல்ல. It is not the year that's going to give us a blessing. நம்முடைய ஜீவியம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. Our life is what going to bring blessing to us. செய்தி அதே செய்திதான். The message is the same message. நாங்களும் கூட அதே செய்திதான் வாக்குத்தத்தங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். We also give you the self same message, give you promises and bless you. போன வருடத்திலே சொன்னோம், கர்த்தருடைய கையிலே நீங்கள் அலங்காரமான கிரீடமுடைய தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமா இருப்பாய் என்று சொன்னோம். In the past year we told to you that you shall be like a crown in the hand of God and a royal diadem in the hands of the Lord. இந்த வருடத்திலே பூமியில் இருக்கிறதான சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு செய்தியை சொல்கிறோம். And now this year we are proclaiming a message unto you, what the Lord had told unto you, that of all the people of the world you shall have a name and a praise. ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய ஜீவியத்திலே பலிக்க வேண்டும் என்றால், அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால்
இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நாம் அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். But if at all these words need to come past in our life and be prosperous, it is not the year that's going to convert this into a blessing, but then our life will have to match full to that so that it will be a blessing. நம்முடைய ஜீவியத்தின் அடிப்படையிலே, நம்முடைய நினைவுகளின் அடிப்படையிலே தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். Based on our life and the imagination of our thoughts, we would be blessed. ஒரு கதை ஒன்று உண்டு. There is a story. ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு முறை அவன் காட்டிலே அவன் பிரயாணமாய் போய் கொண்டிருந்தான். There was once a nomad who was passing through a forest. அவனுக்கு மிகவும் களைப்பாகி விட்டது. And he had become very tired. நீங்களும் களைப்பா இருக்கிறபடினால தான் நான் கதை சொல்லுகிறேன். Because you're also tired, I'm giving you the story. அவனுக்கு மிகவும் களைப்பாக மாறிவிட்டது. He had become exceedingly tired. அங்கே ஒரு நல்ல நிழலுள்ள ஒரு மரம் இருந்ததா. And there he found a tree that could give good shade. அவன் அந்த மரத்துக்கு கீழே போய் இளைப்பாறும்படி விரும்பினான். And therefore he desired that he will go underneath and take some rest. அந்த மரத்துக்கு கீழே அவன் போனானா. He had been under that. அந்த மரம் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கிற, நிழல் கொடுக்கிற மரமாக இருந்தது. That tree was the one that could give him good shade and rest. அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது, இங்கே படுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு கட்டில் வசதியாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று. And then he thought in his mind, if only there would be a cot right under, it would be good for me to lie down. அவன் நினைத்த உடனே அங்கே ஒரு கட்டில் வந்து விட்டது. The moment he thought, there was a cot also. அவன் களைப்பிலே அங்கே படுத்துக் கொண்டான். And because he was tired, he lied down. எப்படி வந்தது என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை. He did not think as to how all these things have come. ஏனென்றால் அவன் தங்கியிருந்த அந்த மரம் கற்பக மரம், அது அவன் நினைத்ததெல்லாம் கொடுக்குமா. Because the tree under which he was called as Karpa Vriksha, therefore whatever he thought would be granted by the tree. இப்போ அதில் படுத்தபோது உடம்புக்கு ரொம்ப வலியாக இருந்தது. Now when he lied down there, he began to feel the pain in the body. யாராவது கை கால் அமுக்கி விட்டா நல்லா இருக்குமே யோசித்தான். And then he thought for a while, if someone come and do a massage, it would be better. உடனே ரெண்டு பேர் வந்து அவனுடைய கை கால் அமுக்க ஆரம்பித்து And விட்டார். immediately two people arrived to start a massage on the limbs. அவனுக்கு என்னன்னு புரியல. He did not know how. உடனே நினைத்தான், இப்பொழுது நல்ல அவன் தூங்கி விட்டான். Then thereafter he slept very well. அவன் எழுந்தான். He woke up. இப்பொழுது அவனுக்கு பசி. Now he is hungry. இப்போ நல்ல ஆகாரம் கிடைத்தால் நல்லா இருக்குமே மனசுல யோசித்தான். Now in his mind he thought how good it will be if I would get a good food. அறுசுவை உணவு அங்கே வந்து இருக்கிறது. Immediately 6-course lunch arrived. அவன் நல்லா சாப்பிட்டான். He ate very well. ரொம்ப சந்தோஷமாயிட்ட அவனுக்கு. He was very very happy. ஏன்னா அவன் நினைச்செல்லாம் அவனுக்கு நடக்குது. Because whatsoever he imagined is coming to pass. அதனால அவனுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிருச்சு. And that's the reason why he was exceedingly glad. திடீரென்று சந்தோஷமான இதயத்துக்குள்ள ஒரு பயம் உண்டானது. And all of a sudden in this heart of glad there was a fear. இப்போ இந்த காட்டுல நம்ம தனியா இருக்க அந்த நேரத்துல ஒரு புலி வந்தா என்ன செய்யும்? Now we are all alone in the forest. Imagine if a tiger arrives, how will it be? நினைச்ச மாத்திரத்துல ஒரு புலி உருமிட்டு வந்து நிக்குது. The moment he thought about, there was a tiger roaring. அவன் யோசிப்பதற்குள்ளாக அவன் அடித்து போட்டு விட்டது. And even before he could think, he was slain. அவனுடைய நினைப்பு தான் அவனுடைய பொழப்பை கெடுத்தது. So it was his thought that corrupted his life. அவனுடைய நினைப்பு தான் பொழப்பை கெடுத்ததுன்னு ஒரு பழமொழி சொல்லுவார். There is a saying that says that only the thought corrupts life. ஆகினாலே நாம் ஜீவிக்கிறதான நம்முடைய ஜீவியத்தின் அடிப்படையில் தான் இந்த வருடத்தினுடைய கடந்த வருடத்தினுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறிவிடும். இந்த வருடத்தில் நமக்கு சௌக்கியம் உண்டாக வேண்டும் என்றால். And therefore it is all depending upon as to what kind of life you are living. If the pain will have to go and prosperity will have to arrive. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் அநேக கஷ்டத்துக்கு காரணமா இருக்கிறோம். We ourselves are a very reason why the difficulties have come to our life. அநேக கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு நாம் தான் காரணம். We are the reason for the invasion of many struggles in our life. அவன் தன் சுய இச்சைகளினால இழுக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகிறான். Everyone by his own lust is dragged and tested. அநேகருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் அவர்களாகவே தான் இருக்கிறார்கள். The very reason why many people suffer is because of their own selves. ஆகினாலே நாம் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய இருதயம் சரியாக இருக்கும் என்றால் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் மிகவும் நல்லவராகவே நடத்துவார். And that is the reason why if only our thoughts, the imagination of our mind, our heart, if everything is well, then as God who is good to Israel, who has got a pure heart, the Lord will be good and lead us. ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும் போது தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். Only when the Lord is turning this captivity away from us, then the Lord will give these blessings to us. உன்னுடைய சிறையிருப்பு திரும்பும்போது தான் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும்
ஆண்டவர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து ஆசீர்வதிப்பார். Only when your captivity is turned away, then the Lord shall give you a name and a fame in the world and bless you of all the people. அவருடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். The people that have been chosen to be his own of God have been captives in the land of Egypt. அந்த அடிமை தேசத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. In the land of captivity, God cannot give them a blessing. அங்கே அவர்கள் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அங்கே இல்லை. They did not have the worship of God whereby they served God. அவர்கள் தேவனை நினைப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. They also did not have the time to think about God. அவர்கள் செங்கல் அறுக்கிறதான வேளையிலே பார்வோனுக்கு வேலை செய்வதிலே தான் அவர்கள் நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தார்கள். And they spent all their time in making bricks for Pharaoh. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து சிறையிருப்பு அவர்களை திருப்பி கொண்டு வரும்போது, But then when the Lord turned the captivity and brought them again from Egypt, கர்த்தர் அவர்களை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து the கொள்கிறார். Lord has chosen them to be his own people. ஆண்டவர் இந்த வருடத்திலே உன்னை ஒரு புகழ்ச்சியாக கீர்த்தியாக ஆண்டவர் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீ சிறைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். And that is the reason why, if at all the Lord will have to give you a name and a praise in amongst all the people, you will have to live a life where you are not captivated by anything. நம்முடைய சிறையிருப்புகள் திருப்பப்படும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Only when our captivity, our bondage is turned away, the Lord will bless us. இந்த வருடத்தின் முதலாம் நாளில் அதிகாலையில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, Child of God, who is on the very first day of the year in the early morning hours, உன்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகள் திருப்பப்பட வேண்டும். you are the captivity of our life will have to be changed. ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே, In the book of Deuteronomy chapter 30 verse 3, the Lord says, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். Lord thy God will turn thy captivity and have compassion upon thee, and will return and gather thee from all the nations whither the Lord thy God hath scattered thee. ஆண்டவர் சிறையிருப்பை அவர் திருப்புவார். The Lord will turn the captivity. உனக்கு இறங்கி உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். Lord thy God will have compassion upon thee and will return and gather thee from all the nations whither the Lord thy God has scattered thee. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பின் தேசமாக எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். It is by means of the Passover lamb the people of Israel have been set free from captivity in the land they were captives. அவர்களை தேவன் தமக்கு பரிசுத்த ஜனமாக தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். And the Lord had chosen them as a holy nation and his own people. சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது நாம் அவருக்கு சொந்த ஜனமாக மாறுகிறோம். As the captivity is turned away, that's when we become his own people. உன்னுடைய வாழ்க்கையிலே பாவ சிறையிருப்புக்குள் இருப்பாய் என்றால், In your life, if you are in the captivity of sin, எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இருப்பாய் என்றால், if you are in the bondage and slavery of Egypt, ஏதோ ஒன்று உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் என்றால், something or the other has enslaved you, நீ பரிசுத்தமாக வாழ முடியாது. you cannot live a holy life. நீ ஆண்டவருக்கு சொந்த ஜனமாக இருக்க மாட்ட. Neither could you be your own people to God. அவருடைய சொந்த ஜனங்களை தான் அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க The போகிறார். Lord will give a name and a prize amongst the people, his own people alone. ஆகினாலே நாம் சிறையிருப்புகள் திருப்பும்போதுதான் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். And that is the reason why only when our captivity is turned, the Lord will give these blessings to us. நம்முடைய தேவன் இந்த ஆண்டிலே நம்மை அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் நிறைந்தவர்களாக நம்மை அவர் வைக்கும்படியாக விரும்புகிறார். The Lord desire, however, this year he may keep us as people with a name and praise. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் நம்மை விசேஷமானவர்களாக வைக்க விரும்புகிறார். More than all the people of the world, the Lord want us to be extremely special. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதான சில காரியங்கள் நாம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைப்பார். If that is the case, there are few things that we ought to do in our life. Only then the Lord will give us a name and make us a praise. கர்த்தர் நம்மை புகழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்றால், If at all the Lord will have to give a praise to us, முதலாவது நாம் ஒரு யூதனாக இருக்க வேண்டும். first and the foremost, we must be a Jew. யூதர்கள் தான் ஆண்டவருக்கு சொந்த ஜனங்கள். Only Jews are God's own people. நாம் உள்ளத்தில் யூதர்களாக மாற வேண்டும். And we will have to become Jews in the heart. உள்ளத்தில் யார் யூதனாக மாறுகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் புகழ்ச்சியாக வைப்பார். And whoever becomes Jew at heart, the Lord will give them praise. இன்றைக்கு முழு உலகத்திலும் யூதர்கள் விசேஷமானவர்களாக In இருக்கிறார்கள். the whole world, the Jews indeed are continue to be special. யூதர்கள் மிகவும் அறிவாளிகளாக ஞானமுடையவர்களாக இருக்கிறார்கள். And the Jews are extremely wise and brilliant.
இன்றைக்கு அதிக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறவர்கள் யூதர்கள் தான். It's the Jews are the ones that have procured many Nobel prizes. அவர்கள் எழுத்துக்குறிதான யூதர்கள். And those are literal Jews. நாமோ ஆவிக்குறிதான யூதர்களாக இருக்கிறோம். But we are spiritual Jews. உண்மையான யூதன் என்று சொல்லுகிறவன் யார்? Who is a real true Jew? ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தின் அடிப்படையிலே உள்ளத்தில் யார் யூதர்களாக மாறுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான யூதர்கள். According to Romans chapter 2 verse 29, whomsoever has become a Jew at heart is Jew indeed. ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகிறதான விருத்த சேதனம் தான் மெய்யான விருத்த சேதனம். The circumcision of the heart wrought by the Spirit is circumcision indeed. இப்படிப்பட்டவனுக்குரியதான புகழ்ச்சி மனுஷனால் அல்ல தேவனாலே உண்டாகிறது. And not whose praise is not of men but of God. யூதனுடைய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகிறது. And therefore the praise of the Jew is of God. ஆம், தேவன் நமக்கு அந்த புகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் Therefore if at all the Lord will have to grant that praise to us, உள்ளத்தில் நாம் யூதனாக மாற வேண்டும். we at heart must become a Jew. ஆவியின்படி இருதயத்தில் நமக்கு விருத்த சேதனம் உண்டாக வேண்டும். And by the Spirit in the heart we need to have circumcision. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். In the dispensation of the Old Testament, by cutting a center of the foreskin, by the circumcision, they have been chosen to be God's own people. ஆனால் நாம் இந்த நாட்கள் எவ்விதமாக ஒரு யூதனாக மாற முடியும்? But as to how we could become a Jew in these days? நாம் நம்முடைய பாவ சரீரத்தை களைந்து விடுகிறதுனாலே, by putting away the body of sin. நாம் அதை கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது We can read about that in Colossians chapter 2 verse 11. கிறிஸ்துவை பற்றுகிறதுனால் நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகிறது. By following Christ we have a faith. மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நாம் களைந்து விட்டதினாலே, And also because we put away the body of sin, ஒரு கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். we then obtained a circumcision which is not of hand. நீ ஒரு யூதனாக மாற வேண்டும் என்றால், If at all you need to be a Jew, உன்னுடைய பாவ சரீரம் களைந்து போடப்பட வேண்டும். your body of sin will have to be put away. இந்த வருடத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாவ சரீரத்தை இன்றைக்கு நீ இந்த இடத்துல களைந்து விட்டு விடு. Child of God that had come to the presence of God on the very first day of the year, put away the body of sin away. ஒரு பாம்பு எப்படி தன்னுடைய சட்டையை அது களைத்து விடுகிறதோ, As to how a snake diaclides the skin away, அதுபோல இந்த பாவ சரீரத்தை இந்த இடத்துல நீ களைந்து போட்டு விட்டு போ. in the same manner you also need to put away your body of sin as you go from this place today. நம்முடைய இருதயத்திலே நாம் ஒரு யூதனாக மாற்றப்பட வேண்டும். In our heart we should become a Jew. அதற்கு தடையாக இருக்கிறதான பாவ சரீரம் களையப்பட வேண்டும். And therefore the body of sin which is a hindrance need to be put away. அவன்தான் பழைய மனுஷன். And he is the old man. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே அந்த பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு விடுங்கள். In Ephesians chapter 4 we read, put away that old man. அவன் முந்திர நடக்கை கூடிய உங்களை மோசம் போக்குகின்றதான பழைய மனிதன். For he is an old man that deceive you by the deeds of the old man. இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனிதன். And he is an old man who is corrupted by means of lust. அந்த பழைய மனிதனையும் அவருடைய செய்கைகளையும் நீங்கள் களைந்து விடுங்கள். And therefore put away the old man and the lust thereof. கடந்த வருடத்திலே இந்த பழைய மனிதன் உங்களை எவ்வளவாய் மோசம் போக்கினான். In the last year as to how much this old man has deceived you. உங்களுடைய இச்சைகள் எவ்வளவாக நீங்கள் மோசம் போகும்படியாக செய்தது. How much this lust has deceived you. உங்களுடைய ஆசைகளினாலும் இச்சைகளினாலும் நீங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போனீர்கள். Because of your lust and desire you have lost so many blessings. இன்றைக்கு உன்னுடைய பழைய மனிதனை இந்த புதிய ஆண்டில் முதலாம் நாளில் நீ களைந்து விடுவாய் என்றால் கர்த்தர் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். And therefore even on the very first day of the new year, if you put away the old man, then the Lord will make you will give you a name and make you a praise. இந்த பழைய மனுஷனையும் அவருடைய செய்கைகளையும் நாம் முற்றிலுமாக நாம் களைந்து போட்டு விடுவோம். And therefore completely let us put away this old man and his deeds thereof. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும்போது, As we read Colossians chapter 3 verses 9 and 10, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. Lie not one to another, seeing that ye have put off the old man with his deeds, and have put on the new man, which is renewed in knowledge after the image of him that created him. இந்த பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் நீங்கள் களைந்து போட்டுவிட்டு
புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். And therefore put off the old man with his deeds and put on the new man. நாம் பழைய மனிதனை களைந்து விடுகிறது மாத்திரமல்ல, ஒரு புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். It's not only that we put off the old man, but we need to put on a new man. நம்முடைய ஜீவியம் ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும். Our life need to become a new creation. ஒரு புதிய ஆண்டல்ல விசேஷம், New year is not a matter, ஒரு புதிய சிருஷ்டி தான் காரியமாக but இருக்கிறது. the matter is a new creation. பழைய மனிதனை களைந்து போட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள் என்றால், If you put off the old man and put on a new man, ஆம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். if a man is in Christ, is a new creation. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயின. Behold, the old is gone and all have become new. ஆம், தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு புதிய சிருஷ்டியாக மாற Child வேண்டும். of God, you should become a new man in your life. பழைய மனுஷனை அவனுடைய செய்கைகளை நீ களைந்து போட்டுவிட்டு ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். Put off the old man and his deeds thereof and put on a new man. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், May all things pass away. எல்லாம் புதிதாக்கட்டும். May everything be new. நாம் ஒரு உள்ளத்திலே ஒரு யூதனாக நாம் மாறுவோம். Therefore, in our heart, we should become Jew. ஆம், ஆவிக்குரியதான யூதர்களுக்கு தான் அவர் அநேக ஆசீர்வாதங்களை It's வைத்திருக்கிறார். only unto the spiritual Jew the Lord has many blessings. நம்முடைய ஜீவியத்திலே நாம் தேவனுக்கு ஆவியினால் ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாம் தான் விருத்த சேதனமுடையவர்கள். And that is the reason why even as we serve our God in spirit and worship Him, we are truly Jews indeed. ஆவியினாலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்துவை நாம் மேன்மை பாராட்டுவோம். Because we are serving the Lord in the spirit and magnifying Christ. நாம் ஒரு விருத்த சேதனமுடையவர்களாக, ஆவிக்குரிய விருத்த சேதனம் இருதயத்திலே பெற்றுக்கொண்டவர்களாக மாறுவோம். And therefore let us become people of God that have received a circumcision in the heart. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், A Jew at the heart is Jew indeed. அவனுடைய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனாலே உண்டாகும். And his praise is not a man but of God. தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் உன்னை புகழ வேண்டியதில்லை. Child of God, man need not praise you. எந்த மனுஷனும் உன்னை உயர்த்த வேண்டியதில்லை. And it is needless for any man to exalt you. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். You have a God. நீ அவரை தரித்துக் கொண்டாள், If you put him நீ on, புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு விட்டாள். if you become a new creation, உன்னுடைய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். your praise will be of God. உன்னுடைய உயர்வை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய புகழ்ச்சியை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. Your praise, your promotion, your lifting, no man can hinder. அது ஒருபோதும் மனுஷனிடத்திலிருந்து வராது, தேவாதி தேவனிடத்திலிருந்து உனக்கு இறங்கி வரும். That shall never come from any man, that shall come to you from God of gods. நான் உள்ளத்தில் யூதனாக விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say, I want to be a Jew at அப்படியானால் heart? உன்னுடைய புகழ்ச்சி தேவனாலே If உண்டாகும். that is the case, your praise shall be of God. நான் ஒரு யூதன் தான் என்று சொல்றவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய யூதர்கள் தான். All of us are spiritual Jews indeed. அப்படியானால் உன்னுடைய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். If that is the case, your praise shall be of God. ஆம், தேவன் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்க வேண்டும் என்றால், If at all God will have to give us a name and keep us as praise. இரண்டாவதாக நாம் ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்க And வேண்டும். secondly, we must be a holy nation. நம்முடைய பரிசுத்தம் தான் நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது. Our holiness is the one that enable us to receive blessings from our God. ஏனென்றால் தேவன் நம்மை அவருக்கு பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். Because the Lord has chosen us to be a holy nation to Him. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறது. In this world there are many nations and castes. ஆனால் நாமும் ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். But we are a holy nation. அதை நாம் உபாகம் 26 அதிகாரத்தின் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். We can read about that in the book of Deuteronomy chapter 26 verse 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். To make thee high above all nations which he hath made, in praise, in name, and in honor, and that thou mayest be an holy people unto the Lord thy God, as he had spoken. நான் உண்டு பண்ணி இருக்கிற எல்லா ஜாதியார பார்க்கலாம். Above all nations that I have made. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதியார் இருக்கிறாங்களே. There are many nations in this world. அத்தனை ஜாதியார பார்க்கலாம். Of all those nations, ஆண்டவர் உன்னை the Lord will you புகழ்ச்சியிலும், in praise, கீர்த்தியிலும், in name, மகிமையிலும் in honor. அவர் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். The Lord says He will make you well. ஆனால் நீ எப்படிப்பட்ட ஜாதியா இருக்கணும்? But what kind of a nation ye shall be? உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு நீ பரிசுத்த ஜனமாக இருக்கணும். You shall be a holy people unto the Lord thy God. அப்படியானால் உன்னை அவர் கர்த்தர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாக செய்வார். If that is the case, the Lord indeed shall make you a praise, a name, an honor.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய வாழ்க்கையை இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளு. and therefore every day of this year sanctify your life. ஒவ்வொரு நாளும் சிலுவையை நோக்கி பார். Every day look unto the cross. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு பாவத்துக்கு இடம் கொடுக்காதே. Give no room for a petty sin in your life. ஆண்டவருக்கு நான் பரிசுத்த ஜனம் என்று அறிக்கை செய்து கொண்டே இருக்கு. Keep confessing, I am a holy nation unto my God. சேராபீன்கள் என்ன சொல்கிறார்கள்? What do seraphims declare? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். The Lord of hosts, holy, holy, holy. நான் மீட்கப்பட்டவன், I am redeemed, நான் அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். and I am chosen to be his own people. ஆண்டவருடைய சிறையிருப்பை திருப்பி இருக்கிறார். And the Lord hath turned my captivity. நான் யார்? Who am I? என் பரிசுத்த தேவனுக்கு நான் பரிசுத்த ஜனம். I am a holy nation unto my holy God. உன்னுடைய ஜாதியின் பேர் என்ன? What is the name of your caste? நீ என்ன ஜாதி? What caste you belong to? என்ன ஜாதி நீங்க? What caste are you? ஞானஸ்தானத்துல ஒரு ஜாதி நமக்கு இல்ல. In the baptism we have no caste whatsoever. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்ல. Neither Jew nor Greek nor bonded nor labor nor free. நாம் எல்லாரும் ஒரே ஒரு ஜாதி தான். All of us belong to one nation. நாம் எல்லாரும் பரிசுத்த ஜாதி. That is, we are all holy நான் nation. பரிசுத்த ஜாதி என்று சொல்றவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். யாராவது உங்களை தெரியாம நீ என்ன ஜாதின்னு கேட்டா, If anybody ignorantly asks you as to what caste you belong to, உங்களுடைய பழைய ஜாதி பேரை சொல்லாதீங்க. you must not mention the name of your caste. அதுக்கு பதிலா என்ன சொல்லுங்க? Instead, what must you say? ஏன் ஜாதியா? பரிசுத்த ஜாதி. My caste, I am a holy caste. அவங்க அப்படியே முழிக்க ஆரம்பிப்பாங்க. They will start blinking. பரிசுத்த ஜாதியா? What holy caste? ஆம், நான் ஒரு பரிசுத்த ஜாதி. Yes, I am of a holy caste. பரிசுத்த ஜனம். I am a holy people. உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை மட்டும் நீ பாதுகாத்துக் கொள்ளு. You preserve only holiness in your life. மற்ற காரியத்தை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். The rest the Lord will preserve. நீ பரிசுத்தமா இருக்க விரும்பு. Desire to be holy. கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். The Lord will keep promoting you. நீ எங்கே ஒரு இடத்துல குறை உனக்குள்ள வந்துட்டுனா, If some in a place or the other shortcoming come, உன்னை சுத்திகரித்துக் கொள்ளு. sanctify yourself. உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளு. Make yourself holy. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of இந்த God, ஆண்டு முழுவதும் நீ தேவனுடைய வழிகளில் நடக்கிற தேவஜனமாக இருப்பாய் என்றால், throughout this year, if you are a child of God walking in the ways of God, அவருடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாய் என்றால், and if you diligently keep up His அவருடைய commandments வழிகளில் நீ நடப்பாய் என்றால், and walk in His ways, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே நீ செய்வாய் என்றால், and if you do according to the commandments of God, ஆண்டவர் என்ன செய்வாராம்? what will the Lord do? உபாகம் 28 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, Deuteronomy chapter 28 verse 9 உன்னை says, தமக்கு பரிசுத்த ஜனமாக அவர் நிலைப்படுத்துவார். the Lord shall establish thee an holy people unto Himself. நீ ஆண்டவருடைய கட்டளையை கைக்கொண்டால் போதும். It is enough if you keep up the commandments of நான் God. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படி பரிசுத்தமாக வாழுவது? How to live a holy life in the world filled with sin. நீ கர்த்தருடைய கட்டளையை கைக்கொண்டால் போதும். It's enough if you keep the commandments of God. இங்க சொல்லப்படுற சத்தியத்தை நீ கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தால் போதும். It's enough if you listen to the truth declared here and live accordingly. அவருடைய வழிகளில் நடந்தால் போதும். It's enough if you walk in His ways. கர்த்தர் ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். As to how the Lord has sown, the Lord will establish you as a holy nation unto Himself. நீ இந்த நேரத்தில் சுத்திகரித்து எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறாயோ அதே பரிசுத்தத்தை வருஷத்தின் முடிவில் நீ காத்துக்கொள்ளு. As to how sanctified you are and remain in holiness right now, if you maintain that until the end of the year, you will be a blessing. நீ பரிசுத்த ஜனமாக இருந்தால், If you are a holy nation, கர்த்தர் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். the Lord will give you a name and give you a praise. மூன்றாவதாக, Thirdly, நாம் ஆணுடைய சத்தத்தை கேட்கிற ஜனமாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்ம எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் ஆசீர்வதிப்பார். if you are people that will listen to the voice of God, then of all the people the Lord shall make us a blessing. தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கவனமாக செவி கொடுக்க வேண்டும். Diligently we must hearken unto the voice of God. உபாகம் 28 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பின்னால் வருகின்ற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருப்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாக செவி கொடுப்பது. Deuteronomy chapter 28 verse 1 says, if we diligently hearken unto the voice of God, then all the blessings following will be yours. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். It shall come to pass, if thou shalt hearken diligently unto the voice of the Lord thy God, to observe and to do all His commandments which I command thee this day, that the Lord thy God will set thee on high above all nations of the earth.
அவனுடைய சத்தத்துக்கு கடமைக்காக அல்ல, உண்மையாகவே செவி கொடுப்பாய் என்றார். Not for the sake of duty, but diligently hearken unto the voice of God. இப்போ எத்தனை பேர் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு இருக்கீங்க? Now how many of you are diligently hearkening to the voice of God? இல்லை, என் செவி அடைக்கப்பட்டிருக்கிறது. My ears are shut. ஆம், எனக்கு இப்போ நல்ல தூக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். தூக்கம் வந்தா 4 மணிக்கு தான் பிரசங்கம் முடியும். If you are sleeping, the message will be over only at 4. எல்லாருமே தூங்காம இருக்கிறத நான் பார்த்தா சீக்கிரம் முடிச்சிருவேன். And if I see that none of you are sleeping, I will finish it early. அவனுடைய சத்தத்துக்கு உண்மையாகவே நாம் செவி கொடுக்க வேண்டும். And therefore we must diligently and truthfully hearken to the voice of God. அப்பொழுது உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பாராம். And then the Lord shall keep you above all nations on the earth. நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாக அதன்படி நடந்தால் கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் மேன்மையாக வைப்பார். And therefore if we diligently hearken, surrender and live our life, then the Lord will indeed set above all nations of the earth. அவருடைய சத்தத்துக்கு நாம் சவனமாக கேட்டால், If we diligently hearken to the voice of God இந்த வருஷம் எல்லாம் all throughout this year, எந்த வியாதி உனக்கு வராது. no sickness shall come nigh thee. எந்த வியாதி உனக்கு வராது. No sickness will come to you. எந்த வியாதி உன்னை தொட முடியாது. And neither can any sickness touch you. கொரோனா வியாதி மறுரூபம் எடுத்து வரலாம். Corona can come in another form. அதிக வீரியத்தோடு வரலாம். Perhaps could come with much more vehemence. அதிக பரவக்கூடியதா வரலாம். It could even have the capacity to spread faster. ஆனா உன்னை தொடவே தொடாது. But it cannot touch you. உன்னை தொடவே முடியாது. It cannot touch you at ஏனென்றால் all. கர்த்தருடைய வசனம் உனக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறது. Because the word of God give you as a promise. இந்த வருடத்தில் எனக்கு எந்த வியாதி வரவே கூடாது, எந்த வியாதி எனக்கு வரவே கூடாது என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்தை திறங்கள். If only you desire that this year you must not have any sickness, open up your Bible. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எல்லாருமே இப்ப வாசிக்க போறோம். Everyone together will read Exodus chapter 15 verse 26. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Exodus 15:26. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, 89வது பக்கத்துல இருக்கு. This is in the New Old Testament. எல்லாரும் எடுத்தீங்களா? Have everybody taken? பைபிள் கொண்டு வராதவங்க எதை எடுப்பீங்க? Those of you who have not brought Bible, what will you do? இப்ப எல்லாருமே வாசிக்க போறோம். All of us will read together. ரெடியா? Ready? அல்லேலூயா. Hallelujah. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாரும் வாசிட்டீங்களா? Have everybody read? இப்போ நீங்க மட்டும் வாசிக்க போறீங்க. Now you alone will read. என்னை விட சத்தமா வாசிங்க பார்க்கலாம். Read aloud than me. அல்லேலூயா. Hallelujah. இந்த வசனத்தை நான் அப்படியே விசுவாசிப்போம். We let us believe in this word as it is. உலகத்தாருக்கு வியாதி வரலாம். For the worldly people sicknesses might come. நம்முடைய ஆண்டவர் சகல ஜனத்தை காட்டிலும் புகழ்ச்சியாய் கீர்த்தியாய் வைப்பதுன்னு சொன்னா இந்த எகிப்திற்கு வந்த வியாதி நமக்கு வரவே கூடாது. But when the Lord said that he will give us a name and make us a praise, that means that sickness that had come to Egyptians must not come to us. அவருடைய சத்தத்துக்கு கவனமா செவி கொடுக்கணும். But we must diligently hearken unto his voice. ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுவாருன்னு தெரியாது. We do not know as to how the Lord will speak to us. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய செவி எப்பவும் திறந்திருக்கணும். Our ears must always be open to listen to his voice. ஆண்டவரே வந்து முன்னால நம்மோடு பேச மாட்டார். The Lord will not vividly come before you to talk to you. பிள்ளையாமோடு ஆண்டவர் யாரை கொண்டு பேசினார்? சொல்லுங்கள், யாரை கொண்டு பேசினார்? கழுதையை பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful whenever you see a donkey. அதனாலதான் இப்போ கழுதையே இங்க இல்ல. And that's the reason why there are no donkeys around now. ஆண்டவர் யார் மூலமாக பேசுவார்னு தெரியாதா? We do not know through whom the Lord will speak. கர்த்தர் பேசுவார். The Lord will speak indeed. ஒரு பெரிய ஞானி இருந்தான். There was a very wise man. அவனிடத்திலே கேட்டார்கள். And they asked him, நீ உன்னுடைய ஞானத்தை எங்கே இருந்து நீ கற்றுக்கொண்டாய்? from where have you learned your wisdom? அவன் சொன்னான், நான் 3 பேரிடத்திலிருந்து சில காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். Then he said, I learned some from 3 different individuals. நான் 3 பேரிடத்திலிருந்து நான் என்னுடைய ஞானத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். It is from 3 people I have procured my wisdom. யார் என்று கேட்டார். And they asked us who those are. அவன் சொன்னான், நான் ஒரு நாள்
ஒரு பாலைவனத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் போது வழியை நான் தவற விட்டு விட்டேன். First and the foremost, while I was walking in a desert, I lost the way. அப்பொழுது நான் ஒரு தவறுதலாக ஒரு ஊருக்குள்ளே நான் போய்விட்டேன். And then wrongly I entered into a village. அந்த ராத்திரிலே ஒருவன் ஒரு சுவரை ஒரு கதவை உடைத்து திறக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். At that night I saw a man trying to pry open into a house by breaking a door. அவனிடத்துல போய் நான் கேட்டேன், எனக்கு தங்குறதுக்கு ராத்திரில கொஞ்சம் இடம் கிடைக்குமா? I went unto him and asked him, will I find a place to rest the night? அவன் சொன்னா, உன்னை தங்குற மாதிரி வசதியான இடம் இருக்காது. He said, the place will not be convenient for you to rest. நான் ஒரு திருடன். I am a thief. என்னோடு நீ தங்கன்னா வா. But if you want to stay with me, come. அவன் சொன்னா, சரி நான் உன்னோட தங்குறேன். Then he said, okay, I will come and stay with you. ஒரு மாசம் அவர் திருடனோட தங்கினாரா. And for a month he stayed with a thief. அவன் ராத்திரி திருட போகும்போது சொல்லிட்டு போனா, நான் போயிட்டு வரேன், இன்றைக்கு திருட போயிட்டு வரேன்னு. And every night he will tell him, I'm going to steal something, let me go and come back. அவன் திரும்பி வந்தா கேட்பா, இன்றைக்கு ஏதாவது கிடைத்ததா? Whenever he returned, this man asked, did you find anything? எனக்கு ஒண்ணுமே இன்னைக்கு கிடைக்கல. I did not get anything today. மறுநாளும் போவான். Then the other day he'll go. மறுநாள் ஒண்ணுமே கிடைக்கல. The other day also he will not get anything. இப்படி ஒரு மாதம் அவனோடு இருந்தார். This way for a month he was with him. அந்த திருடத்தில் ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். But I learned one thing from the thief. நாம் எந்த காரியத்தை விடாமுயற்சியோடு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன்னு I சொன்னேன். learned that whatever we do, we have to do without quitting. இரண்டாவதாக ஒரு நாய் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. And secondly, a dog taught me another lesson. நான் ஒரு ஆற்றை நோக்கி போய் ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்தேன். And I was walking towards a river and stood at the bank. ஒரு நாய் தாகத்தோடு அந்த ஆற்றுக்கு வந்தது. And a dog came with great thirst. அது தாகத்தோடு தண்ணீரை குடிக்க போனது. And it went on to drink water because of thirst. அங்க பார்த்தா ஒரு நிழல் தெரியுது, ஒரு நாய், அங்க ஒரு நாய் இருக்கு. But then the dog beheld at a shadow, there was another dog in the water. அது நிழலை பார்த்து கொண்டு அங்க போகவே நாய் குலைச்சிட்டே இருக்குது. But as this dog looked at the shadow thereof, began to bark at it. தாகமா இருக்கனா தண்ணிக்குள்ள போக பயப்படுது. And the dog is thirsty, but then afraid to get into the water. போகுது, முன்னால வருது. It comes back, goes forward. கடைசில அந்த நாய் தண்ணிக்குள்ள இறங்கிட்டு. And finally the dog entered into the water. தண்ணிக்குள்ள இறங்கின பொழுது நிழல் தெரியவில்லை. And the moment it entered into the water, the shadow was not seen anymore. ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். I learned one thing. எந்த காரியத்திலும் தைரியமாக துணிந்து இறங்கி விட வேண்டும் என்ற பாடத்தை நான் I கற்றுக்கொண்டேன். learned the lesson, whatsoever be the matter, we will have to have the courage to enter in. பயந்து கொண்டே இருக்கிறதல்ல. It is not that we remain in fear, தைரியமாக ஒரு விஷயத்தை இறங்கி செய்து but courageously we must enter therein to do. அதை நான் நாயிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். I have learned that from the dog. மூன்றாவதாக ஒரு சிறு குழந்தையிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். And thirdly, I learned another truth from a little child. ஒரு சிறு குழந்தை ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்துக் கொண்டு தன்னுடைய கையில வைத்திருந்ததை நான் பார்த்தேன். And I saw a little child was having a candle lit up in the hand. அந்த பிள்ளையிடத்தில் நான் கேட்டேன், And then I asked the child, இந்த மெழுகுவர்த்தியை நீதான் ஏற்றினாயா? did you light this candle up? ஆமை, நான் தான் அதை ஏற்றினேன். She said, yes, I did it. அவ கேட்டான், இந்த மெழுகுவர்த்திக்குள்ள இந்த வெளிச்சம் எப்படி வந்தது? And then I asked, how did you get the light of brightness from the light? இந்த பிள்ளை சோதிக்கும்படி கேட்டான், இந்த மெழுகுவர்த்தி இருந்தது, இப்ப வெளிச்சம் இருக்கு, அது எப்படி உள்ள வந்தது? Now there was a candle, you lit it up, now brightness had come. How did it come? அந்த பிள்ளை என்ன செய்தான்? What did the child do? இப்ப அந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சிட்டான். It blew off the candle. இப்ப அந்த ஞானியை பார்த்து கேட்டுச்சான், Unto the wise man the child asked, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா, அந்த வெளிச்சம் எங்க போச்சு? now you've been watching, where did the light go now? வெளிச்சம் எங்க போச்சு, அத மாதிரி தான் அந்த வெளிச்சம் வந்ததுன்னு சொல்லிச்சான். As to how the light went away, the same way the light had come. நான் ஒரு பெரிய ஞானி நினைத்திருந்தேன். I thought I was a wise man. ஆனா ஒரு சிறு பிள்ளை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டா. But then this little child taught me a great lesson. தேவனுடைய பிள்ளையே, Child of God, இந்த இடத்துல தேவ சத்தம் உனக்கு எங்க இருந்து வரும்னு தெரியாது. therefore you will not know from where the voice of God will come to you ஒரு this சிறு year. பிள்ளையை கொண்டு ஆண்டவர் பேசுவார். God could speak to you through a little child. திருடனை கொண்டு கூட கர்த்தர் பேசுவார். God could even speak to you through a thief. நாயை பார்க்கும்போது அதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முடியும். Even when we look at a dog, we can learn a lesson. ஆம், தேவனுடைய சத்தம் எங்கிருந்து வருது நமக்கு தெரியாது. We know not from where the voice of God will come. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை போதிக்கும்படியாக சில காரியத்தை செய்யும்போது நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். But then whensoever the Lord want to teach us a lesson, we must learn. அப்படி நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது Whenever we learn like இந்த that, ஆண்டு நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். this year the Lord has kept for us in store a very special blessing. அது நீங்கள் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு காரியம். And that is one thing that you all will desire. எல்லாருக்குமே அது வேணும்னு சொல்லுவீங்க. And இப்போ all of you will say, I need that. அது உபாகம் 15ஆம் அதிகாரத்துல இருக்கு. That is in Deuteronomy chapter 15. 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது Verses 4 to 6. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும்.
இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் கடன் கொடுக்க வேண்டும், நான் கடனை வாங்கக்கூடாது. I must lend, must not borrow. நீயோ கடன் வாங்குவதில்லை. You shall not borrow. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். But thou shalt give to many nations. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு புறஜாதியானாகிய மார்வாடிட்ட போய் கடன் வாங்க போக கூடாது. A child of God must not go to a Marwari who is a Gentile to take loan. ஆம், நாம் ஏன் அப்படி கடன் வாங்க போறோம்? Why do we go to take loans? கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கிறது இல்ல. Because we listen not diligently to the voice of God. பிரசங்கத்தை கவனமா கேட்கிறது இல்ல. We listen not to the messages carefully. வசனத்தை குறிக்கிறது இல்ல. We don't take a mention of the words of God. டைரியில எழுதி வைக்கிறது இல்ல. We write those not down in a diary. அப்படி எழுதி வச்சாலும் திரும்ப பார்க்கிறது இல்ல. Even if we write them down, we revisit them not. ஆம், தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கவனமாக செவி கொடுக்காதனாலே, Because you have not paid heed to the words of God தேவனுடைய diligently. கற்பனைகளுக்கு நீ செவி கொடுக்காதனாலே, Because you have not heard to the commandments of God. அவருடைய சத்தத்தை நீ கவனமாய் கேட்பாயானால், If only you diligently hearken to the word of God. இங்கே பிரசங்கிக்கப்படுகிறதான இந்த வசனங்களை ஒரு மணி நேரம் கவனத்தையே நீ சிதற விடாம நான் சொல்ற அத்தனை காரியம் பிரசங்கம் ரொம்ப போர் அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன செய்யணும் கேட்கணும். Even if you listen to the message for 1 hour, it could be even be boring, but then you should be diligent to listen to it and write it down. பிரசங்கிகள் போரடிக்காமல் பிரசங்கம் பண்ண வேண்டும் நாங்கள் முயற்சிக்கிறோம். The preachers attempt to preach without boring you. ஆனா சில வேளை ஒண்ணுமே ஓடாது. But sometimes nothing moves on. ஆண்டு கொடுத்தாதான் பேச முடியும். Only if God gives, one could speak. அப்ப சில வேளை போரடிக்கும். Sometimes it could be therefore boring. அப்படியே போரடிச்சாலும் வசனத்தை தான் சொல்லிட்டு இருப்போம். Even if it is boring, we are only giving you the words of God. ஒரு மணி நேரம் நீங்க வந்து எல்லாருமே இப்ப கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். I'm thinking you are all listening right now for therefore 1 hour. இது போல சண்டே சர்வீஸ்க்கு பைபிள் ஸ்டடிக்கு எல்லாம் வரும்போது நான் சொல்றதெல்லாம் எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணலாம். சில வேளை 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவேன். இந்த வருஷத்துல கூட பேச போறேன். அதனால நான் பேசுறத நீங்க வந்து நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க சத்தத்தை கவனமா கேட்டீங்கன்னா, ஆணுடைய சத்தோடு நீங்கள் விசுவாசி கேட்டுட்டே இருந்தீங்களா, நீங்க என்ன வாங்க மாட்டீங்க? என்ன வாங்க மாட்டீங்க? கடனே வாங்க மாட்டீங்க. அது முடியுமா உங்களுக்கு கேட்க? Would it be possible for you to listen to? If you do so, you will never borrow. நீங்கள் கடன் வாங்குவதில்லை. You shall not borrow. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். But to many nations you will lend. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். And to many nations you will lend. நீ கடன் வாங்குவதில்லை. And will not borrow. நீ எல்லாருக்கும் கடன் கொடுக்கிற ஒரு பேங்கா கர்த்தர் மாற்றிடுவார். The Lord will convert you as a bank to lend to many. எல்லாருக்கும் நீ கடன் கொடுப்ப. You will give loan to many. நீ யார்ட்டையும் கேட்க போக மாட்ட. But you will not go to plead from any. ஆனா எல்லாரும் உன்னிடத்துல வருவாங்க. But everyone else will come to you. அக்கா ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுங்கக்கா. And they'll come, sister, give me 1000 rupees. 1ஆம் தேதி கொடுத்துறேன். I will return on the very first. ஆனா முகம் சுளிக்காம நீங்க கொடுக்கணும். அந்த இறுதி இருந்தா தான் உங்களுக்கு கொடுப்பார். But you should have a heart to give without any grudging. If you have that, then the Lord will give. கடன் கொடுத்தா திரும்ப கேட்க கூடாது. And if you give loan, you must not ask them again. நீங்க கடன் கொடுத்தால் திரும்ப கேட்காத அளவு கொடுக்க வேண்டும். You will have to give loan in such a way so that you will not request that again. நீங்கள் திருப்பி கொடுப்பார் என்று சொல்லி யார் கடன் கொடுக்க கூடாது. You expecting that it will be returned, given to none. திருப்பி வராவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி எவ்வளவு ரூபாய் கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கடன் கொடுக்கணும். How much more is possible for you to lend with an expectation that it's okay even if the money is not returned. 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வரணும், நீங்க திரும்ப கேட்க ஆரம்பிப்பீங்க. If you give 10 lakhs, it will have to come back. It will not, then you will ask them. சில கடன் வாங்கினவர்கள் கடன் கொடுத்தவர்கள் கடன் கேட்பார்கள் என்று சொல்லி கூட்டங்களுக்கே வருகிறது இல்ல. There are some people that have borrowed here because they will be requited of the money. They are not at all coming to the meetings now. யாரு கடன் கொடுக்கறங்க சொல்லிருக்கு? And therefore unto whom you shall give? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. இந்த பரிசுத்த ஜாதிக்கு இல்ல, அநேக ஜாதிக்கு நீ கடன் கொடுப்ப. You will lend to many other nations, not to this holy nation.
நீ அநேக ஜாதிகளுக்கு தான் கடன் கொடுப்ப. You will lend to the other many nations. இங்க உள்ள ஆளு கடன் கொடுத்தேன்னா அப்புறம் நீ சண்டே வரும்போது நீ கடனை திரும்ப கேட்பேன்னு சொல்லி அவங்க சண்டே சர்வீஸ் வர மாட்டாங்க. If you lend money here, whenever Sunday comes, if that man comes, you will ask. Therefore, he will not come to the meetings on Sundays. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் இங்கே உள்ளவங்களுக்கு நீ கடனாக அல்ல எப்படி கொடுக்க வேண்டும்? கைமாத்தா கைமாத்தாக அல்ல. Not that you will get back as a hand loan. எப்படி இல்லாம இப்ப என்ன வார்த்தை? இனாமாக கொடுக்க வேண்டும். You will have to give it as a free gift. கொடுத்த திரும்ப கேட்க கூடாது. Whatever you give, you should not ask again. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்தா நீங்க வாங்கிக்கொள்ள வேண்டும். But if the Lord bless them and they return, you should receive it from them. அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Please bear that in your mind. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். You will lend to many nations. நீ கடனே வாங்குவதில்லை. You will not borrow at all. நீ அநேக ஜாதிகளை ஆளுவா, உன்னை ஒருத்தன் ஆள முடியாது. You will also have reign over many nations, but no one can have dominion over you. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு செவி கொடுக்கிற ஜனமாக இருந்தால் எந்த வல்லமையும் நம்மை ஆள முடியாது. If we are people diligently hearken to the voice of God, no nations will have dominion over us. நீ அநேக ஜாதிகளை ஆளுகின்ற பரிசுத்த ஜாதியாக இருப்பாய். And you shall be a holy nation that shall have reign over many other nations. உன்னை ஒரு பாவி ஆளுகை செய்ய முடியாது. No sinner can have dominion over you. உன்னை அவர்கள் ஆளுவதில்லை. They shall not have reign over you. ஆனால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கணும். But you will have to diligently hearken to the voice of your God. அப்பொழுது கர்த்தர் உன்னை மேன்மையாக புகழ்ச்சியாக அவர் வைப்பார். And then shall the Lord keep you with a name and a praise. நான்காவதாக, Fourthly, நம்முடைய தேவன் நம்மை மேன்மையாக புகழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்றால், if at all the Lord will have to give us a name and keep us as praise. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 55ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Isaiah chapter 55 verse 13. முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். Instead of the thorn shall come up the fir tree, and instead of the briar shall come up the myrtle tree, and it shall be to the Lord for a name, for an everlasting sign that shall not be cut off. நாம் ஒரு முட்செடியாக, ஒரு காஞ்சோரி செடியாக காணப்படுகிறதல்ல. It is not that we are seen as a thorn and as a briar. ஒரு மிருது செடியாக மாற வேண்டும். But we should become a myrtle tree. நாம் கிறிஸ்துனுடைய திவ்ய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். And we must be people that reveal the good divine characters of Christ. நம்முடைய தேவன் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் என்றால், If at all the Lord will have to keep us as great. அவர் நம்மை கீர்த்தியாக வைக்க வேண்டும் என்றால், If at all the Lord will have to give us a name. நாம் கொஞ்சம் கிறிஸ்துனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும். We will have to reveal the characters of Christ. எப்படி முட்செடி போல மற்றவர்களை குத்துகிறதான இடத்துல உன்னுடைய வார்த்தை காணப்படக்கூடாது. Your word must not be like a thorn poking others. ஆம், சிலருடைய வார்த்தை முட்செடி போல இருக்கும். The words of some would be like a thorn. முட்செடி இடத்துல கேட்டார்கள், நீ எங்களுக்கு ராஜாவாக இரு. They had come to the thorns and asked, come and be a king. நீ எங்களுக்கு கொஞ்சம் ராஜாவாக இரு. Come and be a king for us. முட்செடி என்ன சொல்லுச்சு? What did the thorn say? வாசிங்க. Please read. நியாயாதிபதிகள் 9:15. Judges 9:15. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது. முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வரும்னு சொல்லுது. Let fire come out of the bramble. ஆம், நாம் ஒரு முட்செடியாய் காணப்படுவதல்ல. It is not that we are seen as a thorn. இந்த இடத்தில் நாம் ஒரு மிருது செடியாக, சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போம். But this year we shall be as myrtle tree with people of meekness. எப்போதும் மற்றவருடைய இருதயத்தை குத்துறது போல பேசுறதல்ல. Not that we always speak to poke the heart of others. கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறவர்களாக அல்ல. Not also people that use hard words. ஆம், உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் மிருதுவாக மாறட்டும். May your words be a little softer. உங்களுடைய சுபாவம் கொஞ்சம் மாறட்டும். May your nature undergo a change. உங்களுடைய கோப சுபாவம் கொஞ்சம் மாறட்டும். May the nature of anger be assuaged. எப்போதும் உங்களுடைய சத்தத்தை நீ உயர்த்தி கொண்டே இருக்காத. Lift not your voice always higher. உங்களுடைய சத்தம் வீதியில கேட்க வேண்டாம். Your voice must not be heard in the streets. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆண்டடி ஒரு மிருது செடியாக மாறிவிடு. Child of God, this year be like a myrtle tree. எவ்வளவோ வசனத்தை நாம் கேட்கிறோம். We hear so many verses. ஆனாலும் பிரதிபலன் என்னவாக இருக்கிறது? Nevertheless, what's the reward? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? What does the book of Hebrews in chapter 6 verse 7 அடிக்கடி and 8 பெய்கிற say? மழை தண்ணீரை குடித்தாலும் கூட, Though we drink of water of rain that comes frequently, தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்காத நிலம்,
A land that does not bring forth the harvest for the one who is sowing. தன்னிடத்திலே பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். But the land that bringeth forth the harvest unto the one that soweth will be blessed of God. முட்செடிகளை முட்பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலம். The land that bringeth forth briar is the land that bringeth forth thorns. ஆம், அது சபிக்கப்பட்டதாக இருக்குமாம். And that will be a land cursed. அது சுட்டரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவு. And the end thereof is to be burnt. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய வாழ்க்கையிலே பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற நிலமாக நீ மாறு. and therefore you should become a land that is good for the one that is sowing. அடிக்கடி பெய்கிற மழைத்தண்ணீர் நாம் குடிக்கிறோம். And we are drinking the water of the rain repeatedly. நம்மை போல தேவ சமூகத்திலே காத்திருப்பது, நம்மை போல தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் மழையை நாம் பெற்றுக்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, இதெல்லாம் மற்றவங்களுக்கு இல்ல. Like us, waiting more frequently and receiving the anointing of the Holy Ghost is not a privilege granted to many others. உலகத்தில் இருக்கவங்களுக்கு யார் ஒரு மணி நேரம் ராத்திரில உட்கார வச்சு யார் உபதேசம் பண்றா? And who in the world are seated for 1 hour and taught the word of God? அவங்க என்ன உபதேசம் கேட்கறாங்க? What message they listen to? அவங்களுக்கு யார் ஆலோசனை கொடுக்கா? What counsel they get? உங்களை ராத்திரி 1:30 மணிக்கு 1:25 ஆச்சு விடாம உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். Right now it is 1:25. You still are not let loose but are given counsel. சிலருக்கு இப்ப நினைப்பு வந்து எப்ப விட போறான்னு தெரியல. Some are just now thinking as to when only they let us go. இந்த ராத்திரில உங்களுக்கு உபதேசம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். Even in this middle of the night you are given your counsel. அடிக்கடி நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. Very frequently you listen to the words of God. ஆனா நீங்க பயிரிடுகிறவனுக்கு என்ன பலனை கொடுக்குறீங்க? But what kind of a reward you are bringing forward to the one that sowing? வசனம் இல்ல, அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷை இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல, சபை இல்ல, உபதேசம் ஒண்ணுமே இல்ல. ஆனா உங்களை காட்டிலும் 100 மடங்கு நல்லவன் இருக்கான். There is no word, there's no prayer, there's no counsel, doctrine, nothing, not even church. But then there are people that are 100 times better than ye are. நீங்க பழகிருப்பீங்க. You are perhaps you used ஆண்டவரை to. ஏற்றுக்கொள்ளாத புறஜாதி ஜனங்களை பாருங்க, அவங்கள ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அவங்க எப்படி நல்ல உங்களை காட்டில எவ்வளவு நல்லவனா இருக்கானு பாருங்க. You think of some of your Gentile friends as to how they are, though they have not accepted the Lord. அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான். How much more good they are. எவ்வளவு ஆசீர்வாதமாக அவங்க இருக்காங்க. How blessed they are also. ஆனா அடிக்கடி பெய்கின்ற மழை தண்ணீரை குடிச்சிட்டே இருக்கீங்க, இரவும் பகலும் வசனம் கேட்கறீங்க, ஜெபம்ங்கறீங்க, கூட்டங்கறீங்க, ஆனா சுபாவம் கொஞ்சம் கூட மாறலையே. But we are drinking of the water of the rain day and night. We say fasting, prayer, listen to the God's word and counsel, yet the character has not changed. தேவனுடைய பிள்ளை, இந்த வருடத்தை நீ முச்செடியா இருக்காத. Child of God, therefore be ye not a thorn this ஒரு year. தேவதாரு விருட்சமாக இரு. But be a fir tree. ஒரு காஞ்சூரியாக நீ இருக்காத. Be not a bramble. ஒரு மிருது செடியாக மாறு. But be a myrtle tree. ஒரு மிருது செடியாக மாறு. Become like a myrtle tree. நல்ல சுபாவமுடையவனாக மாறு. Be a person of good character. இந்த சுபாவம் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கட்டும். May your nature be a witness to others. நீ எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துறாயோ அந்த அளவுக்கு தான் பயிரிடுகிற அவருக்கு ஏற்ற பலனை நீ கொடுக்கிறவனாக இருப்ப. How much more you reveal the qualities of Christ, only to that extent you will be able to bring forth fruit unto him who is a sower. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். The Lord shall give you a name. ஐந்தாவதாக, Fifthly, நாம் இந்த மேன்மையான இடத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், if at all we need to be blessed in the place, நம்முடைய தேவனை நாம் அமர விடாது இருக்க வேண்டுமா? we must not give rest to our God. அவரை சும்மா இருக்க விடக்கூடாது. Must not let our God to rest. நாம் புகழ்ச்சியும் மேன்மையும் ஆசீர்வாதமாக இந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால், If at all we need to have a name and a praise and be a blessed one this year, ஆண்டவரை நாம் தூங்கவே விடக்கூடாது. we must not let God to slumber. அவர் சொல்றார், இஸ்ரவேலை காக்கிற தேவன், He who keeps Israel, இஸ்ரவேலை காக்கிற தேவன் he who keeps Israel தூங்குறதும் இல்லை, neither sleeps உறங்குவதும் இல்லை. nor slumbers. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை. இந்த ராத்திரில இஸ்ரவேல் உறங்காமலும் தூங்காமல் இருந்தால்தான் இந்த வருடம் முழுவதும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காமலும் தூங்காமல் இருப்பார். Even tonight, if Israel remain open only, God of Israel will not sleep, not slumber throughout this year for him. இந்த நேரத்துல கடைசி முடிக்க போற நேரத்துல உறங்கிட்டீங்களோ, If at the last time when it's going over, if you sleep, இஸ்ரவேல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் உறங்கி விடுவார். the Lord of God who made promise unto you might sleep. இஸ்ரவேலை காக்கிற தேவன் இந்த வருடம் முழுவதும் உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். உன்னை கண்மணி போல அவர் காக்கிற தேவனாக இருப்பார். And therefore throughout this year, God of Israel who made promise unto you neither sleep nor slumber, but keep his eyes over you and preserve you. ஏனென்றால் இந்த ராத்திரிலே ஒருத்தர் கூட உறங்காம இருக்கிறாங்க. அப்படித்தான் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மேல மெஸ்ஸன் பிள்ளையில இருக்கிற மெஸ்ஸன் போல உட்கார்ந்து இருக்க பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பாப்பா. நீங்க மட்டும் நிறைய பிள்ளைங்க அங்க இருக்கிறீங்க, சத்தம் வரல, இன்னும் சத்தமா சொல்லுங்க.
பிள்ளைகள் எவ்வளவு விழிப்பா இருக்கா பாருங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க தாங்க இருக்காங்க. All those are little children, how vigilant they are. ஆகையினாலே இஸ்ரவேலை காக்கிற தேவன் இந்த இடத்திலே அவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். That's the reason why God who keeps Israel this year will neither sleep nor slumber. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 62 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது. Prophetic book of Isaiah chapter 62 verse 7 says, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். Give him no rest till he establish and till he make Jerusalem a praise in the earth. எருசலேமாகிய தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் புகழ்ச்சியாக மாற்றுகிற வரைக்கும் அவரை நீங்கள் அமர விடாதிருங்கள். Oh, ye the child of God like Jerusalem, until God give a name and make a praise, allow him not to rest. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நீங்கள் அவரை அமர்ந்து இருக்க விடாதீங்க. Till the Lord bless you, give him no rest. இயேசு தான் இந்த பூமியில் வந்தபோது அதை சொன்னார். Jesus only said that when he came to the earth. அந்த ஏழை விதவையை குறித்த விஷயத்தை ஆண்டவரே சொன்னார். And the Lord only said about the poor widow. ஒரு நியாயாதிபதியிடத்தில் நியாயத்துக்கு அவள் போகிறாள். And she had been to a judge of the land for justice. ஆனால் அவனோ தேவனுக்கு பயப்படாதவன் எந்த மனுஷனையும் மதிக்க மாட்டான். But then he feareth no God and respects no man. ஆனா இந்த ஏழை விதவை அவனை போய் ஓயாம தொந்தரவு பண்றான், நியாயம் செய்யணும். But this poor widow unceasingly troubled her, do me, render me justice. அவள் அடிக்கடி தொந்தரவு செய்கிறபடினால அவருடைய விஷயத்தில் அவள் நியாயம் செய்வேன் என்று சொன்னான். And because she repeatedly troubled, he said, I will do justice to her. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே அவர் நியாயம் செய்யாது இருப்பாரோ? In the same manner will not God do justice unto the matters of the people that cry unto him day and night. அவர் சீக்கிரமாக நியாயம் செய்வார் உங்களுக்கு சொல்லுகிறேன். And I say swiftly I will render my justice. ஆம், ஆண்டவர் சீக்கிரமாக உனக்கு நியாயம் செய்வார். Very quickly the Lord shall do his justice to you. தேவனே உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்க, அவரை அமர்ந்திருக்க விடாதிருக்க வேண்டும், உன்னை கர்த்தர் புகழ்ச்சியாக வைக்க வரைக்கும் இரவும் பகலும் அவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். But then what God himself is expecting, that he is expecting you to cry unto him day and night and give him no rest. என்னை நோக்கி கூப்பிடு, crawl unto me, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். then I will answer you. நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். And I will declare unto you great things that you know not. ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடு. Cry unto the Lord. எருசலேமே, உன்னை அவர் புகழ்ச்சியாக வைக்க வரைக்கும் அவரை அமர விடாதே. Jerusalem, till he makes you a name, rest, give him no rest. அவரை நோக்கி நீ கூப்பிடு. Keep crying unto him. அவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். He will give you an answer. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உனக்கு இந்த இடத்தில் அறிவிப்பார். And this year the Lord will declare unto you a great things that you neither knew nor been aware. ஆண்டவரை நோக்கி நாம் இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். And therefore we need to call unto our God both day and night. ஒரு நாள் இது போல வருடம் பிறந்ததான ஒரு நாளிலே, One day, once on a new year eve like this, புதிய வருடம் பிறந்திருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்பதற்காக ஆண்டவர் வந்தாராம். the new year just arrived, therefore God had come down to see as to how the people are. ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து கொண்டே வந்தாராம். And the Lord went about seeing everyone. ஒரு ஆளை அவர் விசாரித்தார். And then he inquired a certain person, எப்படி இருக்குன்னு விசாரித்தார். asked him as to how was he doing. நான் தான் ஆண்டவர், I am the Lord. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேளுன்னு சொன்னாராம். And told them, what do you want, ask me. அவன் ஆண்டவரை போட்டு பார்க்கலான்னு யோசித்தான். And then he thought he will do something unto the Lord. அதனால அவன் சொன்னான், And therefore he said, என் கோயில ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு, a man preached in the church. பரலோகத்துல பூமியில ₹1 சொல்றது பரலோகத்துல ₹1,00,00,000 சமம்னு சொன்னார். He said, what is 1 rupee on the earth as compared to 1 crore in heaven. பூமியில பரலோகத்துல பூமியில ஒரு நாள் என்பது சொல்வது பரலோகத்துல 1000 நாள்னு சொன்னார். And he also said that one day here is 1,000 days over there. ஆகினாலே Therefore நான் உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் கேட்கிறேன். I make a supplication to you. எனக்கு பரலோகத்தின் கணக்குப்படி ஒரே ₹1 கொடு. According to the account of the heaven, give me just 1 rupee. ஆண்டு சொன்னாரா, The Lord told them, உனக்கு ₹1 கொடுப்பது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, it's not a great deal for me to give you 1 rupee. ஆனா நான் உனக்கு மறந்து வைத்து விட்டு வந்து விட்டேன். But I forgot to bring it for you. நான் போயிட்டு ஒரு நாள் கழிச்சு உனக்கு தரேன். So let me go and come one day later and give you. என்னுடைய பரலோக கணக்குப்படி ஒரு நாள் கழிச்சு உனக்கு நான் ₹1 தரேன். According to my heavenly account, one day later I will give you this 1 rupee. அருமையான தேவனுடைய பிள்ளை, Beloved child of God, நம்முடைய தேவனை நாம் ஏமாற்ற முடியாது. we cannot deceive our God. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, Whenever we cry unto him, தம்மை நோக்கி கூப்பிடுறதான
தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து பலனளிப்பார். He is of a long patience unto the matters of the people cry unto him, and he will reward them indeed. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, And therefore whensoever we cry unto him, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு unto everyone that sincerely call unto him, கர்த்தர் சமீபமாக இருப்பார். the Lord is nigh. தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும், Unto everyone that call unto him, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் unto everyone that sincerely seek him, கர்த்தர் சமீபமாக the இருப்பார். Lord is nigh. எருசலேமே, உன்னை கர்த்தர் புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் நீ அவரை அமர விடாதே. O Jerusalem, until the Lord give you a praise, give him no rest. அவரை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டே இரு. Keep on calling unto him. அவரை நோக்கி நீ ஜெபித்து கொண்டே இரு. Keep on praying to him. நிச்சயமாக Certainly, ஆம், கர்த்தர் உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். the Lord will give you a praise, அவர் உன்னை கீர்த்தியாக வைப்பார். and the Lord will give you a name. ஆம், ஆண்டவர் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக For இருக்கிறார். the Lord is both faithful and righteous to give you a name and keep you a praise. கர்த்தருடைய வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in the word of God? இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளும் Of all the people of this world, என் ஆண்டவர் my Lord இந்த வருடத்தில் this year என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். will make me a name and give me a praise. இதை சொல்லுகிறவர் கர்த்தர். The Lord is the one who declares this. கர்த்தர் உன்னை புகழ்ச்சியுமாக கீர்த்தியுமாக வைத்தவர் ஆசீர்வதிக்க The Lord போகிறார். indeed shall give you a name and make you a praise and bless you. ஆண்டவர் உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவர் தருவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக The இருக்கிறார். Lord is both faithful and righteous to give you all these blessings and bless you. ஆம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். Therefore, in the presence of God, let us all surrender. இதுக்கு மேல உங்களை உட்கார வைக்கக்கூடிய விசுவாசம் எனக்கு இல்லை. I have no faith to keep you seated here hereafter, அதனால உங்களை நான் கஷ்டப்படுத்தவில்லை. and therefore I would not like to torment you. எனக்கு சொல்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு, I do have matters to share with you. சொல்றதுக்கு நேரமும் இருக்கு. I also have time to even share. அப்ப நான் மீதியை சொல்றேன். I will tell you later. இப்பொழுது நம்முடைய முழங்கால்களை நாம் Now முடக்குவோம். let's all kneel down. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னுடைய வாழ்க்கையிலே in your life, உன் ஆண்டவரை நீ அமர விடாத. rest, give rest no more to your God. கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, This is what the word of God says. சகல ஜனங்களுக்குள்ளும் Of all the people, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று. I will give you a name and make you a praise. என்னுடைய வாழ்க்கையில எந்த கீர்த்தியும் இல்ல, In my life there has been no name. எந்த புகழ்ச்சியும் என் வாழ்க்கையில இல்ல. There has been no praise in my life. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பாழாக இருக்கு, In my life everything is desolated, சாபமாக இருக்கு, as a curse, ஆசீர்வாதங்கள் இல்ல. no blessing, எல்லாருக்கும் நான் ஒரு நிந்தையாக இருக்கிறேன். and I am a reproach to everyone. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வைக்கப்படுறேன். I am ashamed to call myself as a child of God. பைபிளை தூக்கிட்டு போக நான் வைக்கப்படுறேன். I am ashamed to even carry Bible ஏன்னா எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்ல. because I have no blessings. நான் கடனுக்குள்ள இருக்கிறேன், I am in debt. பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன். I am in the problems. ஆனால் நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன். But then I believe in my இந்த God. 2021 ஆண்டிலே In this year 2021, சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தரனை கீர்த்தியாக புகழ்ச்சியாக மகிமையாக அவர் வைப்பார் என்பதை நான் I விசுவாசிக்கிறேன். believe that of all the people the Lord shall give me a name and make me a praise. எருசலேமை அவர் புகழ்ச்சியாக வைக்கும் வரைக்கும், Until the time he keeps Jerusalem a praise. உன்னை எருசலேமாய் கர்த்தர் மாற்றும் வரைக்கும் Until the Lord change you as Jerusalem. அவரை அமரவே விடாத. Give him no rest. அவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. Keep on calling unto him. அதை இப்போமே ஆரம்பி. And start doing that right now. தம்மை நோக்கி இரவும் பகலும் தம்முடைய கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் சீக்கிரமாக பதில் செய்ய He போகிறார். will very quickly answer unto the matters of the people crying unto him day and night. உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். Unto everyone who call unto him sincerely, the Lord is nigh. முழங்கால் படியிட்டு செல்லும் இடங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. Kneel down for a few minutes, cry unto the Lord. கர்த்தர் நமக்கு சமீபமாக The வந்திருக்கிறார். Lord had come nigh to us. நம்முடைய தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? Where is another great nation that is God, this great God so close? ஆண்டவரை நாம் இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிறோம். We have received this Lord so nigh. ஆண்டவர் நமக்கு இவ்வளவு சமீபமா இருக்கிறார். This God is so nigh to us. இந்த ஆண்டிலே In this year, கர்த்தர் உன்னை புகழ்ச்சியா வைப்பார், the Lord will give you a name கீர்த்தியாக வைப்பார். and give you a praise. ஆம், ஏதோ ஒரு விஷயத்தை நீ அழுது கொண்டிருக்கிற, In a matter or the other, you are weeping. கர்த்தர் சொல்கிறார், But the Lord says, இன்றைக்கு நான் விண்ணப்பத்தை கேட்டேன், today I've heard thy supplication. உன் கண்ணீரை I கண்டேன், have seen thy tears. உன்னை கீர்த்தியா புகழ்ச்சியா வைக்க போறேன். And therefore I will give you a name and make you a ஆம், praise. இந்த புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். And this praise is of God. நீ ஒரு யூதனாக மாறிவிட்டாயா? Have you become a Jew? நீ உள்ளத்துல யூதனாகி விட்டாயா? Have you become a Jew at உன் heart? பழைய மனுஷனை களைந்து போட்டு Have விட்டாயா? you put away the old பழைய man? மனுஷனுடைய செய்கையை களைந்து போட்டு Have விட்டாயா? you put away the deeds of the old பழைய man? மனுஷனுடைய அந்த மோசம் போகக்கூடிய இச்சையை விட்டு விட்டாயா? Have you put away the deceitful lust of the old man? நீ ஒரு யூதனா? Are you a Jew? நீ இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா?
செய்தவனா? Are you the one circumcised at heart? அப்படியானால் உன்னுடைய புகழ்ச்சி, If that is the case, your praise, உன்னுடைய கனம், your honor, உன்னுடைய மேன்மை your greatness, மனுஷனால் அல்ல, not of men, தேவாதி தேவனாலே but வரும். shall be of God of gods. நீ வெட்கப்பட்ட இடத்துல நீ உயர்த்தப்படுவாய். In the place where you have been confounded, you நீ will be சாபமாக exalted. இருந்த இடத்துல ஆசீர்வாதமாக In the இருப்பாய். place you be in a curse, you will be a blessing. நீ கடன் வாங்கின இடத்துல நீ கடனை கொடுப்பாய். In the place where you borrowed, you will lend. யார் உன்னை ஆண்டார்களோ அவர்களை நீ ஆளுவாய். Whoever had dominion, you shall have reign over them. ஆம், ஜாதிகள் உன்னை இனி ஆளுவதில்லை. Not the nations to have உலகத்தான் reign, இனி உன்னை ஆளுவதில்லை. not the person of the world to rule. நீதான் ஆளப் போற. You will have dominion. நீதான் ஆளுகை செய்ய போகிற. You will rule them. உன்னை இதுவரையிலும் ஆளுகை செய்து கொண்டிருந்தவனா நீ ஆளுகை செய்ய போற. You will rule over them that had dominion over you so far. உனக்கு அதிகாரியாக இருந்த உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தானே அவனுக்கு கர்த்தர் உன்னை அதிகாரியா வைக்க And போகிறார். the Lord will keep you as an officer over him that kept you under. யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக்கிற யோசேப்பின் தேவன், The Lord God who made Joseph the governor of the whole Egypt. தானியேல், சாத்ராக், மேசாக் என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் அதிகாரியாக உயர்த்தின அந்த தேவன், That very God who made Shadrach, Meshach, Abednego as chief people in the land of Babylon. மொர்தெகாயை உயர்த்தின அதே தேவன் God who exalted Mordecai உன்னையும் கர்த்தர் உயர்த்த வந்து விட்டார். also has come here to exalt you. எங்கே நீ அடிமைப்பட்டாயோ, Wheresoever you've been captivated, ஆம், எங்கே யார் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்களோ wheresoever people are dominion over அந்த you, ஜாதிகளை ஆள போகிற, you shall have dominion over those nations. சாத்தானுடைய வல்லமையை அடக்க போகிற, You will subdue the powers of Satan. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க, You shall trample over serpents and சத்துடைய சகல scorpions வல்லமைகளை and மேற்கொள்ளும்படியாக to overcome all powers of enemy. இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். Behold, I give you the authority. இந்த அதிகாரத்தோடு நீ புறப்பட்டு போ. You shall go forward with this authority. எல்லா வல்லமைகளையும் கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை உனக்கு ஆண்டவர் The தருகிறார். Lord gives you the authority to subdue all நீ powers. சாதாரண ஆள் அல்ல. You are not நீ ordinary. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்கிறவன். You are the one that called the name of Jesus. இந்த நாமத்துக்கு முன்பாக Before this name, முழங்கால்கள் யாவும் முடங்கோ, all knees bow down, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். all tongues confess. இந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். Name above all names. ஆம், இவர்தான் எல்லாரிலும் பெரியவர். He is above all. இயேசுவை காட்டிலும் பெரிய உலகத்துல யாருமே இல்ல. There is none above Lord Jesus. இந்த நாமத்தை உச்சரிக்கிற தேவனுடைய பிள்ளையை நீ ஒவ்வொன்றையும் ஆளுகை செய்ய போகிறாய். Child of God, confessing this name shall have dominion over everything. இனி எந்த வல்லமையும் உன்னை ஆள முடியாது. No power hereafter can have reign over நீ you. தான் ஆளுகை செய்ய போகிற அந்த வருஷத்துல இருக்க போற. You shall be a ruler over them. அந்த அதிகாரத்தோடு போ, With that authority, you அந்த shall go. வல்லமையோடு போ, Go with that அந்த power. பலத்தோடு போ, Go with that strength. அந்த விசுவாசத்தோடு போ, Go with that faith. அந்த தேவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே போ. Confessing the name of that God. இயேசு என்கிற நாமத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டாகும். There's a mighty power for the name of இந்த Jesus. ஆண்டிலே தேசத்துல நம்முடைய இயேசு நாமம் மையப்படும். This year, in our land, the name of Jesus be glorified. தேவ நாமம் மையப்படக்கூடிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். The Lord will do great works to glorify His இந்த name. தேவ நாமத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற வல்லமைகளை அவர் He நிர்மூலமாக்குவார். will destroy all powers working against this name of Jesus. இந்த நாமத்துக்கு விரோதமாய் எழும்புகின்ற அரசாங்கங்கள் கவிழ்க்கப்படும். The governments against His name will be toppled. சத்துடைய வல்லமைகள் முறியடிக்கப்படும். Powers of enemy will be broken. இவரே பெரியவர், He is great. இவரே He உயர்ந்தவர், is exalted. இவர்தான் ராஜாக்களை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, He is King of kings ruling the king. இவர்தான் கத்தாதி கத்தா, He is Lord of lords. இவரை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. There is none above Him. அந்த பெரிய தேவன் தான் நம்முடைய தேவன். That great God is our God. எருசலேமே உன்னை கர்த்தர் புகழ்ச்சியாக வைப்பார். Oh Jerusalem, the Lord will make you. சீயோனை ஆண்டவனை மகிமையாக வைப்பார். Zion, the Lord will keep you a நீ glory. ஒன்றுக்கும் பயப்படாதே. Ye shall not be afraid of இன்றைக்கு any. கர்த்தர் உன்னை புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் வைப்பதை உன்னுடைய கண்கள் காணும். Your eyes shall see the Lord is giving you a name and give you a praise. இதை இந்த வருடத்தில் உன் ஆண்டவர் செய்து அவர் உனக்காக ராஜரீகம் பண்ணுவார். Your Lord will do that for you this year and have dominion. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க இறங்கி The விட்டார். Lord had come down to bless you. நீ ஜாதிகளிடத்தில் கடன் வாங்குவதில்லை. You shall not borrow from the நீ nations. அநேக ஜாதிகளுக்கு கடனை கொடுக்க போகிற. But you shall lend to many nations. அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதம் உண்மையில் இறங்க ஆரம்பித்து விட்டது. A blessing is coming upon you for இப்பொழுது that. நாம் அந்த ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்கு போவோமாக. Right now, let's return with the blessings. இயேசுவின் நாமம் ஜெய நாமம், நேசிக்க சிறந்ததோ இந்த நாமம். இயேசுவின் நாமம் ஜெய நாமம், நேசிக்க சிறந்ததோ இந்த நாமம். சர்வ
எல்லாரும் பாடுவோமா? சர்வத்தையும் ஜெயித்து உயர்ந்த ஜெயம் ஜெயம் சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயத்தின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு. ஜெயம் நமக்கு. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கு. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கு. உனக்கு ஜெயம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கு. இயேசுவின் நாமம் ஜெய நாமம். நேசிக்க சிறந்ததோ இந்த நாமம். இயேசுவின் நாமம் ஜெய நாமம். நேசிக்க சிறந்ததோ இந்த ஜெயத்தின் அபிஷேகத்தோடு போவோம். சர்வத்தையும் ஜெயித்து உயர்ந்த நாமம். சதாகாலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். சர்வத்தையும் ஜெயித்து உயர்ந்த நாமம். சதாகாலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கே. 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 எருசலேமே கர்த்தருடைய புகழ்ச்சியாக வைக்க போகிறார். Oh Jerusalem, the Lord will give you a praise. ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தர The போகிறார். Lord is going to give you a victory. நாம் முடிக்க போகிறோம். We will conclude. அதற்கு முன்பாக Prior to that, ஒரு ஜெயத்தின் வல்லமையோடு போங்க. let us return with the power of victory. எல்லா வல்லமையும் கீழ்ப்படுத்துவோம். Subduing all powers. எல்லா ஜாதிகளையும் கீழ்ப்படுத்துவோம். Subduing all nations. எல்லா பிசாசின் வல்லமைகளை கீழ்ப்படுத்துவோம். Subduing all powers of இந்த the உலகத்தின் Satan. ஆவிகளை கீழ்ப்படுத்துவோம். Subduing the powers of the எல்லா world. வல்லமைகளையும் கீழ்ப்படுத்தக்கூடியதான ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தோடு போவோம். With an anointing of victory, subduing all powers of the world. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். விசுவாசத்தோடு பாடுங்க. இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லா தடைகளுக்கும் மத்தியிலே இந்த பழைய வருட புதிய வருட ஆராதனை நமக்கு நடத்தி கொடுத்தாரு. எதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ரைசலா சோதுர தோதுர 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 சோதுர தோதுர 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 தோதுர. கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்துவத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதுர தோதுர தோதுர தோதுர. சகல ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவர் நம்மை கீர்த்தியாக புகழ்ச்சியாக மகிமையாக இந்த ஆண்டில் வைப்பார். விசுவாசத்தோடு சத்தமாக சோத்திரம் பண்ணுங்கள். சோதுர தோதுர 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 தோதுர. இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் சோதரிப்போம். சோதுர தோதுர 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 தோதுர. அவருக்கே நாம் எல்லா கனமகிமையும் செலுத்தி சோதரிப்போம். சோதுர தோதுர தோதுர. பிதாவாகிய தேவனை சோதரிப்போம். சோதுர தோதுர தோதுர. குமாரனாய் கிறிஸ்து இயேசுவை சோதரிப்போம். சோதுர தோதுர. பரிசுத்த ஆவியானவரை சோதரிப்போம். சோதுர தோதுர தோதுர தோதுர. ஜெபமனோ. உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, நன்றியோடு நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமா இருக்கிறபடி நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். கடந்த வருஷம் எல்லாம் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் உடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்பட்டு மட்டும் ஜீவனோர் தேசத்தில் ஜீவன் சுகம்பலன் தந்து உடைய சமூகத்தில் நம்மை ஆராதிக்கும்படி நீ உதவி செய்கிறே. எத்தனையோ தடைகளின் மத்தியிலையும் இந்த புதிய வருஷ ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தந்த கிருபைக்காய் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு செய்த எண்ணுக்கிடங்காத நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். கடந்த நாட்டில் எங்களோட ஜீவியத்தில் வந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த வெளிப்படுத்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பன காண்கள் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே சிறையிருப்பை திருப்பும்படியாக ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தீர். இந்த கால வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் சிறையிருப்பை திருப்பின பின்பு எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன், சகல ஜனங்களுக்குள்ளும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று எங்களுக்கு நீ தந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்க சகல ஜனங்களை காட்டிலும் விசேஷித்த ஜனமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எகிப்தின் வல்லமையிலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக நீர் எங்களை கர்த்தாவே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உண்மை ஆராதிக்கிறதான உண்மை சொந்த ஜனமாய் எங்களை மாற்றின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யூதராய் காணப்பட்டு அந்த புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உள்ளத்தினே யூதன் ஆனவனே யூதன் அவையின்படி கர்த்தாவே இதயத்தில் விருத்த சேதனம் என்று சொன்னீரே. இந்த நாட்களில் அவையினாலே எமக்கு ஆராதனை செய்து இதயத்தில் விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டு அந்த புகழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம். பழைய மனுஷனையும் அவனுடைய சுபாவங்களையும் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் தத்துக்கொள்ளும்படி இந்த கால வேளையில் நீர் எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக துதிக்கிறோம். உம்முடைய புகழ்ச்சியும் உம்முடைய கீர்த்தியும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் பரிசுத்த ஜாதியாய் நமக்கு சொந்த ஜனமாய் நாங்கள் காணப்படும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் போற்றுகிறது போல நாங்கள் உங்களுக்கு கர்த்தாவே இந்த பரிசுத்தத்தை உங்களுடைய நாமத்தை அறிக்கையிட்டு கொண்டு கர்த்தாவே பரிசுத்தமாகுதலை பெற்றுக்கொள்ள நீதாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும்போது நீர் எங்களை உமக்கு கர்த்தாவே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கவனமாய் கேட்கும்போது நீர் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறீர். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கவனமாய் கேட்கும்போது எல்லா ஜனங்களை பார்க்க எங்களை மேன்மையாக வைக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்கள், கடன் வாங்காதிருப்பார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அநேக ஜாதிகளை நாங்கள் ஆளுவோம், ஒரு வல்லமையும் எங்களை ஆளக்கூடாதபடி எப்பொழுதும் தேவ சத்தம் கேட்கிறவளாய் உங்களுடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவளாய் காணப்பட உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஜீவியம் பயிரிட்டுதான உமக்கு ஏற்ற பலனை கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாய் காணப்படட்டும். எங்கள் ஜீவியத்தில் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறாய் மிருது செடியாய் தேவதாரு விருட்சமாய் காணப்பட்டு அந்த கீர்த்தியை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவியத்தில் காணப்பட்டு கண்ட நாட்டில் காணப்பட்ட அந்த முச்செடியின் சுபாவங்கள் முற்றிலுமாய் அகற்றப்படும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அடிக்கடி மழையை பெய்ய பண்ணுகிறீர். பரிசுத்தவான்களை கொண்டு எங்களுக்கு கர்த்தாவே உபதேசங்களையும் மேன்மையான சத்தியங்களையும் உம்முடைய சமூகத்தையும் உம்முடைய அபிஷேகத்தையும் நீர் தருகிறீர். ஆண்டவரே, அவைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நல்ல பலனை கொடுக்கத்தக்கதாக 100 மேனி பலன் கொடுக்க முடியாத கிருபையை அடியாருக்கு தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை கர்த்தாவே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் எஸ்லேமாய் சீயோனாய் தெரிந்து புகழப்பட்ட நாங்கள் உம்மை அமர்ந்திருக்க விடாதபடி எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். உம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா சமயத்திலும் ஆண்டவரே அந்த அநீதியான நியாயாதிபதி அந்த விதவைக்கு கர்த்தாவை நியாயம் செய்தது போல இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்தில் நியாயத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய புகழ்ச்சியும் கீர்த்தியும் நாங்கள் அடைந்து கொள்ளவும் கர்த்தருடைய ஆவியான எங்களுக்கு உதவி செய்ய முடியாது கெஞ்சிடுவோம். எங்களுக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படியே நீர் எங்களை நடத்த போகிற கிருபைக்காக துதிக்கிறோம். அதற்கு ஏற்ற ஒரு ஜீவியம் எங்களில் காணப்படும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நம்ம அந்த வருஷத்தில் நடக்கிற கூட்டங்கள், ஊழியங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்களை பரிசுத்தவான்களை எல்லாம் தொடர்ந்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தேவ ஜனங்களை பேர் பேராய் குடும்ப குடும்பமாய் உடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். பாதுகாக்கணுமே, எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் வாதைக்கும் மரணங்களுக்கும்
விலக்கி பாதுகாத்து நமக்கு புகழ்ச்சியாக ஜீவிக்க நீர் எப்பொழுது வெளிப்படுவீரோ அப்பொழுது நாங்கள் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஆயத்தமுள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கும் எங்களுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. பிள்ளை பெதஸ்தை கொண்டு வந்திருப்பீர்கள், நீங்கள் முன்னே கொண்டு வர முடியாது கேட்டுக்கொள்கிறோம். கர்த்ததாமே நமக்கு எல்லாவற்றையும் பொறுப்படுத்தார். தொடர்ந்து திரும்பி போகிற பிரயாணங்களிலும் தடையில்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வீடுகளுக்கு உதவி செய்ய முடியாது. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தோதுரம் 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 தோதுரம். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரலும் இருப்பதாக. ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.